ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி மாடியூல் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். அதை எப்படி இம்போர்ட் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க நண்பா. இப்போ என்ன சொல்லலாம், இம்போர்ட் pydf2ங்கிறது அந்த மாடியூல். அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் பிடிஎஃபை ஹேண்டில் பண்ண முடியும். pdf2 கேபிட்டல் பிடிஎஃப் கேபிட்டல் எழுதணும். இப்போ பார்த்திங்கன்னா பின்னு இப்போ பண்ணிட்டேன். இப்போ நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுமோ நான் ஃபைல் ஈக்குவல் டு எப்போது நார்மல் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அதேமாதிரி நான் வந்து cac.pdfனு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். என்ன ரீடு மட்டும் இல்லாமல் இது பைனரி ஃபைல், அதனால் பி கொடுக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பிடிஎஃப்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து pydfக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பிடிஎஃப் ரீடர்னு. அதை கால் பண்ண போகிறேன். பிடிஎஃப் கேபிட்டல் பிஎஃப் ஃபைல் ரீடர். அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஃபைலை ரீட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட ஆர்குமெண்ட் ஃபைல். ஏன்னா அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் இப்போ ஃபைலில் தான் இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி இப்போ இதை கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றியாச்சு. இப்போ என்ன செய்யணும், அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம இதில் இருக்க ஒவ்வொரு இதையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொன்னால் பிரிண்ட் மொத்தம் அந்த இதில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். pdf.num கேபிட்டல் பி பேஜஸ். இப்போ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அந்த புக்கில் மொத்தம் எத்தனை பேஜஸ் பிரிண்ட் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 168 இருக்குது அந்த புக்கில். அதனால் நம்மளுக்கு 168ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ அதில் இருக்க ஒரு பேஜ் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பண்ணி சொல்லலாம் பிடிஎஃப் பேர் இருந்தால் வெறும் பேஜ்னு கொடுத்துக்கலாம். பேஜ் ஈக்குவல் டு பிடிஎஃப் டாட் கெட் பேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு எந்த பேஜ் நம்பர் தேவையோ அந்த நம்பர் கொடுக்கணும். 7 பேஜில் உள்ள நம்பரில் உள்ள என்ன கண்டென்ட் வேணுமோ அது வேணால் 7 கொடுக்கும். இப்போ இதோட ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணி இப்போ பேஜில் இருக்கும். இதை நம்ம டேரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லொக்கேஷன் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். பார்த்திங்கன்னா மாடியூல் ஃபைல் லினக்ஸ் நம்மளுக்கு வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்டாக நம்ம அதில் இருக்க டெக்ஸ்ட் தான் வேணும். அதனால் பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் கேபிட்டல் டி டெக்ஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 7th பேஜில் உள்ள கண்டென்ட் அவ்வளோ நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 7வது பேஜில் இதான் இருக்குது. சாரி, அதுக்கு முன்னே கரெக்டாக தான் இருக்குது எல்லாம். இப்போ நான் பேஜ் நம்பர் கொஞ்சம் கூட்டி கொடுத்து பார்ப்போம். 40 கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பவுண்ட் மெத்தட் பேஜ் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஏதோ பிரச்சனை இருக்குது. பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட், சாரி இது ஃபங்க்ஷன் இல்லைனா இது ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் நம்ம நேம் கொடுக்கும். அதனால நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ரிட்டன் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா 40ஆம் பேஜில் என்ன இருக்கோ அவ்வளோ கண்டென்ட் நம்மளுக்கு வந்துட்டு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஒரு அஸ்கி பற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேறு பேஜை அக்சஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து நான் 20 கொடுக்கேன். பார்த்திங்கன்னா 20 பேஜில் இதான் கொடுத்துருக்காங்க. மானிட்டர் டச், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்குது. இப்படி தான் நம்ம பிடிஎஃப் ஃபைலை அக்சஸ் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம 20 நம்பர் பேஜில் பார்த்திங்கன்னா அந்த புக்கு இதான். இப்போ பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 20ல் நம்ம அப்போ பார்த்தது தான் அங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் மிஷின் ஜென்ரேஷன்லாம் வந்தது. இதில் இருக்க கண்டென்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இதில் 20 இதான் 20 நம்மளுக்கு இந்த இதான் அவுட்புட்டில் வந்தது. பாயிண்ட் டு ரிமெம்பர் கம்ப்யூட்டர் சீன் எவ்ரிவேர். இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம அந்த இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்குன்னா 156 ஏடிஎம் மிஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட். உங்களுக்கு இது வரல. கொஸ்டின் ஆன்சர் சூஸ் த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் வந்துருக்கு. அவ்வளோதான் நண்பா, ஃபைலோட கொஞ்சம் லேட் ஆகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ரெண்டு பிடிஎஃப் ஃபைலில் மெர்ஜ் பண்ணுறது, ஒரு புது பிடிஎஃப் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.